அதுக்கப்புறம் அந்த கட்சி அமைப்ப கொண்டு போறதுல பார்த்தீங்கன்னா, ஐய்யய்ய! இதுங்க டம்மி பீஸா? அப்படின்ற மாரி ஆயிடுச்சு. எல்லாம் உள்ள வரதுக்கு ட்ரை பண்ணாங்க. பலரும் தாவேகால சேர்றதுக்கு ஆர்வமா வந்தாங்க. யாரையும் உள்ள விட மாட்டோம்ன்னு யாரையும் சேர்க்கல. அதுக்கப்புறம் வேற என்ன பண்ணுவீங்க? கட்சி அமைப்பு சரி, கட்சி ஆரம்பிச்சுட்டீங்க. மாவட்ட செயலாளர் போட்டு, பொதுச் செயலாளர் சுற்றுப்பயணம் போறது, அரசுக்கு எதிராக பேட்டி குடுக்கறது, பத்திரிகையாளர்கள சந்திக்கிறது, விஜய் சந்திக்கிறது. ஏன்னா விஜய் வந்து நடிக்கிறாருங்க. அவதார் 2 எடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த வேலையில இருக்காரு. வந்துருவாரு. சரி அப்ப நீங்க? நான் 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 அப்படி இப்படி. ஏங்க நீங்களாவது பத்திரிகையாளர் சந்திங்க பொதுச் செயலாளர். இல்ல, இல்ல. நாம இல்ல. கலியூர் என்ன சொல்றாரோ அதான் அப்படின்னு. அடடா! டம்மி பீஸ் ஆகுறாங்களே இவங்க எல்லாம் அப்படின்னு. சரிங்க கட்சிக்கு மாவட்ட செயலாளர், பகுதி செயலாளர், வட்டச் செயலாளர் இதெல்லாம். அதெல்லாம் போடுவோம். அது போடுவோம். அப்படின்னோன ஒண்ணும் நடக்கல. அப்புறம் எப்படியோ பணம் செலவழிக்கிறானுன்னா, அத வச்சு உள்ள கொண்டு வந்தாங்க. அவருக்கு தெரிஞ்ச ஒரே இது பூத் கமிட்டி கூட்டம். உடனே பூத் கமிட்டி அது. அமைப்பே கொண்டு வரலையாம். பூத் கமிட்டி கூட்டம். பெரிய என்ன கட்சி பாவம் கட்சி? என் கட்சியில அவ்ளோ இளைஞர்கள் இருக்காங்க. அவ்ளோ மாணவர் இருக்காங்க. பெண்கள் அவ்ளோ பேர் இருக்காங்க. அப்படியா?